இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மண்டே அன்னைக்கு எடுக்கிற வீடியோ தான். சாட்டர்டே சண்டே பிள்ளைங்களுக்கு மட்டும் ஸ்கூல் லீவ் இல்லை. எனக்கும் வந்து குக்கிங்க்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் விட்ட மாதிரி தான் இருக்கும். காலையில் பொறுமையாக எழுந்திரிச்சி பொறுமையாக சமைச்சு கடைக்கு கிளம்புற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே காலையில் வந்து 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் தக்காளியும் தான் இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் இன்னும் வாங்கிட்டு வரல. அதனால் வெண்டைக்காயில் வந்து கொஞ்சம் சாப்பாடு கலரி 2 பேர்த்துக்குமே டிஃபன் பாக்ஸுக்கு போட்டு கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெண்டைக்காயில் சாப்பாடு கலரி கொடுக்கறது பிடிக்கும். அதனால் வந்து 2 பேருமே அதையவே டிஃபன் பாக்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வதக்கிட்டு கூடவே வந்து கொஞ்சம் ரசம் வச்சுருந்தேன். இந்த வாரம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா கடையில் கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் நானும் டிஃபன் பாக்ஸில் போட்டு மதியானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 8:15 கிளம்பிட்டாங்க. நானும் ஒரு 9:30 மணி போல் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைக்கு வந்து கிளம்பிட்டேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. லன்ச் வந்து பார்த்திங்கன்னா கடையிலே சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் ஈவினிங் ஆட்டம் டீ வாங்கிட்டு வந்தார். கடையிலே உட்காந்து டீ குடித்தாச்சு. கடையை சாத்திட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி போலவே ஆயிருந்துச்சு. பாப்பாங்க 2 பேருமே டியூஷன்லேருந்து இன்றைக்கி 9 மணிக்காட்டம் தான் வந்திருந்தாங்க. வந்துட்டு காலையில் வச்ச சாப்பாடு ரசமே இருந்தது. கடிச்சிக்க மட்டும் கடையில் முறுக்கு வாங்கி சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.